இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டாங்க, மந்திரி பதவியா இல்லைன்னா ஜெயிலா, எதை நீ சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி டாஸ் எல்லாம் போட்டு அவர்கிட்டயே கேட்டுச்சு, செந்தில் பாலாஜி கிட்டே கேட்டுச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பதவி வேண்டாம், நான் ஜெயிலெலாம் போக விரும்பல, அதனால எனக்கு பதவி வேண்டாம், அதனால நான் ரிசைன் பண்றேன். என்னங்க இது? மதுரையை இன்னைக்கு கம்யூனிஸ்டும் கவனிக்கவில்லை, திமுகவும் கவனிக்கவில்லை. அப்ப மத்திய அரசினுடைய பணம் எங்கே சென்றது? இதனாலதான் மத்திய அரசு பணம் கொடுத்தா என்னடா செஞ்சீங்கன்னு சொல்லி கணக்கு கேட்கிறான். உங்களுக்கு கணக்கு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. இன்னைக்கு பாருங்க, இல்லீகலா ஒரு இடத்துல ஒரு சர்ச்சை கட்டிக்குவாங்க, இது இல்லீகலா ஒரு ஜபக்கூடம் நடத்துவாங்க. ஏன்டா அதை நடத்துற அப்படின்னு போய் யாராவது கேட்டா தமிழகத்துல பாருங்க என்ன நடக்குது, அவங்க மேல வழக்கு. அப்ப என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டத்தை இந்த மைனாரிட்டிகள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு மதமாற்ற முத நாள் என்னைக்கு திருமணம் நடைபெறுகிறதோ அதுக்கு முத நாள் மதம் மாற்றுவாங்க. மதம் மாற்றினோடனே அந்த பெண்ணுக்கு கார்டியன் யார் அந்த வக்கீலா இருப்பாங்களோ அவங்களே அந்த கார்டியனாகவும் இருப்பாங்க. எப்படி? இதே இந்த ஆர்டிகல் 370 இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் அங்க இந்த கல்லூரி நடக்குமே, இப்ப நடக்குதா? அதுக்கடுத்து எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதம், உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு அங்க பயங்கரவாதம் நடந்துட்டு இருந்தது. அப்ப எவ்வளவு பயங்கரவாதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். செந்தில் பாலாஜி உயிரோடு இருக்கும் வரை வழக்கை முடிக்க முடியாத அளவிற்கு தில்லுமுள்ளு செய்துள்ளது தமிழக அரசு. உச்ச நீதிமன்றம் அதிரடி. எங்கள் தயவினால்தான் MP ஆனீங்க, சு வெங்கடேசனை எச்சரிக்கும் திமுக மதுரை மாநகராட்சி உறுப்பினர்கள். சத்தீஸ்கரில் மதமாற்றத்தில் ஈடுபட்ட கன்னியாஸ்திரி கைதுக்கு கண்டனம் தெரிவித்த கேரள பாஜக. 1992 அஜ்மீரில் பாலியல் வன்கொடுமை மாதிரியில் இந்தியாவின் பல பகுதிகளில் குரூமிங் கேங்கினால் இந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் அம்பலம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை உலகில் எந்த தலைவரும் நிறுத்த சொல்லவில்லை, பாகிஸ்தான் தான் மண்டியிட்டது, மோடியின் அதிரடி பதிலுரை. இன்றைய செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வழக்கு விசாரணை இருந்தது. அந்த விசாரணை போது உச்சநீதிமன்றம் தமிழக அரசு பார்த்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. எப்படின்னா அவரோட வாழ்நாள் முழுவதும் இந்த வழக்கை நடத்துவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்கிறதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சு, மேலும் நீங்க ஒரு 2000 பேர் மேல வழக்கு போட்டு அவரோட வழக்கு போட்டு இந்த வழக்கில் சேர்த்திருக்கீங்க. இதன் மூலமா அந்த விசாரணை நடந்து முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட அவரோட ஆயுட்காலமே முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு கொண்டு போறதுக்காக முயற்சியா தமிழக அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இப்ப உச்சநீதிமன்றமுமே இப்ப அந்த கேள்வியை தான் கேட்டிருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஸை டிலே பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப கேட்டிருக்கு. இது என்ன இது மொத்த ஜுடிஷியல் சிஸ்டம், மொத்த ஒரு சிஸ்டமுமே நீங்க அத்தனையும் நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஜுடிஷியல் சிஸ்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ இது எல்லாமே ஃப்ராடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப, அதாவது கடுமையான ஒரு கண்டனத்தை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தெரிவித்திருக்கிறது தமிழக அரசை பார்த்து. ஏன்னா உண்மையா இந்த வழக்கை நீங்க நடத்தணும்னு நினைக்கல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 2022 பேரை இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க. அப்ப இந்த 2022 பேரை என்னைக்கு அவங்க ட்ரையல் விசாரிச்சு, என்னைக்கு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஃபைல் பண்ணி அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு என்னைக்கு இந்த வழக்கு முடியும்? அதனாலதான் தெளிவாக கேட்குறாங்க, செந்தில் பாலாஜி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அப்ப ஒரு 2000 பேர்னா பாருங்களேன், ஒரு பூத்துக்கே மிஞ்சு போனா என்ன 1000 பேர் இருப்பாங்களா? அப்ப 2 பூத்துக்குள்ள ஒரு ஆட்களை விசாரணை பண்ணி ஒரு வழக்கை நடத்தணும்னா எப்படி இன்னைக்கு நடத்தி முடிக்க முடியும்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு
ஃப்ராடு வேலையை செய்வதற்காக இன்னைக்கு திமுக இதை இப்படி செய்கிறது. இதை தான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இப்ப நம்ம உச்சநீதிமன்றத்துக்கிட்டையும் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டாங்க, மந்திரி பதவியா இல்லைன்னா ஜெயிலா, எதை நீ சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி டாஸ் எல்லாம் போட்டு அவர்கிட்டயே கேட்டுச்சு, செந்தில் பாலாஜி கிட்டயே கேட்டுச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பதவி வேண்டாம், நான் ஜெயிலெல்லாம் போக விரும்பல, அதனால எனக்கு பதவி வேண்டாம், அதனால நான் ரிசைன் பண்றேன். என்னங்க இது? இப்ப புரியுதா ஏன் செந்தில் பாலாஜி வெளியில விடக்கூடாதுன்றதுக்கு? செந்தில் பாலாஜி வெளியிலையும் விட்டு அவர் அமைச்சராகவும் அவர் தொடர்ந்து இருந்தால் சாட்சிகளை கலைக்கக்கூடியதோ இல்லை இந்த மாதிரியான வேலைகளையோ அவர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தானே முன்னாடி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதனால தானே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அந்த ஜாமீன் வழக்குல அன்னைக்கு பேசப்பட்டது. அப்ப இது இப்ப பாருங்க என்ன ஒரு டாக்டிக்ஸ். இந்த வழக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும். அவர் வாழ்நாள் முழுக்க அப்படியே வெளியிலேயே இருப்பாரு. அது வழக்கு அதுக்கப்புறம் அவர் காலமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன இல்லாம போனா என்ன? அப்ப பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன? அப்ப இந்த மாதிரியாக ஏற்கனவே என்ன பண்ணாங்க, இந்த வழக்கை க்ளோசர் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஏற்கனவே நடந்தது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரீஓப்பனே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் உள்ள ஜாமீனுக்கு இவர் ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைச்சி வெளில வந்தாரு. இது எல்லாமே தெரியும். தமிழக அரசும் என்ன பண்ணது, இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இடி ரைடெல்லாம் எல்லாம் முடிஞ்சு இவர் ஜெயிலுக்கு போன பிறகு கூட அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு இலாக்காவை மட்டும் பிளாங்கா வச்சு அவர் தொடருவார் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப ஊழலை ஒழிப்பதற்கு இந்த அரசு ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது முனையுதான்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப காவல்துறையை எப்படி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? இன்னைக்கு பாருங்க, இந்த அரசுக்கு எதிராக யாராவது பேசியாச்சு அப்படின்னா உடனே அது ஒரு வழக்கு போடணும், அவர்களை சொல்லி முடிச்சிடணும். இந்த மாதிரி ஒருத்தரையா அவங்க யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இவங்களுக்கு எதிராக யாராவது ஒரு நீதிபதி ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுப்பாரைனால் அல்லது நீதிபதி ஏதாவது விமர்சிப்பார்களேனால் அந்த நீதிபதிகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கத பாக்குறோம். வாஞ்சிநாதன் அந்த வழக்குல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். எப்படி வேண்டுமென்றே ஒரு ஜாதிய புகாரை கொண்டு போய் அது மேல கூறி அதுல என்னென்னலாம் அரசியல்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு வேண்டுமென்றே இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதி மேல இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை நீங்க சுமத்தி இன்னைக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறீங்க. அப்ப இன்னைக்கு நீதித்துறையையும் இவர்கள் அவங்களுடைய கைக்குள்ளார அவங்களுடைய மிரட்டல் அழுத்தத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு பார்க்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, திமுக அரசு அப்படிங்கிறது எப்படி ஊழல், ஒரு விஞ்ஞான பூர்வமான ஊழல், அந்த ஊழல்ல அவங்க மாட்டவே மாட்டாத மாதிரி அதுல இருந்து எப்படி வெளியில வரதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் பல இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால இவங்க விஞ்ஞான பூர்வமான ஒரு ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சச்சார் கமிட்டி ஏற்கனவே சொல்லியிருந்ததை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதெல்லாம் இன்னைக்கு நிரூபணம் ஆகுது பாருங்க. இன்னைக்கு எப்படி நிரூபணம் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப 2000 பேர் நீங்க கொண்டு உள்ள போட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? என்ன மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் பாருங்களேன். அப்ப நம்ம என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதாவது ஒரு நிறைய பேர் இப்ப இவங்களுக்கு ஆதரவாக, அதாவது சட்டப்பூர்வமாக பிரசிடென்ட் சில கேள்விகளை கேட்கிறாங்க அரசு மேல. அது சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பிரசிடென்ட் கேட்கும் பொழுது திமுக தரப்புல இருந்து எவ்வளோ இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்காக இந்த மாதிரியாக பண்றாங்க, பிரசிடென்ட் இந்த மாதிரி கொடுக்குறா, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் என்னெல்லாம் ரிப்ளை இந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு. அப்ப நீங்க இப்ப 2022 பேர் இப்படி வழக்குல சேர்த்து இதெல்லாம் பண்ணிருக்கீங்களே, அப்ப இதெல்லாம் வழக்கை நீங்க தாமதப்படுத்துவது ஆகாதா? இது இன்னும் சொல்ல போனா அது சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடந்தது. இது மொத்தத்துக்குமே நீங்க பண்ண ஒரு லஞ்சத்தினுடைய ஊழல், மிகப்பெரிய ஒரு ஊழல். அதே போல நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு கால வரம்பு வேண்டும். ஏற்கனவே கவர்னர் அந்த பார்திவாலா கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்கு. போய் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டு, ஆஹா நாங்கள் கவர்னருக்கு எதிராக நாங்கள் சாதிச்சு விட்டோம், இன்னைக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க குயோ கூச்சிட்டு இருந்தாங்களே இங்க. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, எதா இருந்தாலும் ஒரு கால வரம்பு வேண்டாமா, ஒரு கால வரம்புக்குள்ள நம்ம கொடுக்கணும். அதை தான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கவர்னரும் ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கால வரம்பு வைத்து தானே செய்யணும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பேசினாங்களே. இப்ப அந்த கால வரம்பு அதெல்லாம் இப்ப இதுல வருமா வராதா? ஆக மொத்தத்துல இப்ப நீதிபதிகளையும் அதாவது சாதாரண பத்திரிகையாளர்களையும் மிரட்டியாச்சு,
அப்புறம் சும்மா போஸ்ட்டுகளை போடுறக்கூடிய ஃபேஸ்புக்கில் யாராவது போஸ்ட் போட்டு இவங்களுக்கு எதிராக பண்ணுறாங்களா, அவங்கள வந்து கைது செய்தாச்சு, அவங்களுக்கு மேலே குண்டாசெல்லாம் கூட போட்டாச்சு. ஸோ இவங்களையெல்லாம் எதிர்த்து பேசினார் அப்படிங்கிறனால சவுக்கு சங்கர் வீட்டு மேலே நீங்கள் வந்து என்னது கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் கொட்டி எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சாச்சு. அப்போ எல்லாரையும் நீங்கள் அந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய குரல் வலைகளையும் நெரிச்சாச்சு. இப்ப கடைசியா நீதித்துறை, அந்த நீதித்துறையிலையும் இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு மேல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆட்சி அப்படி இன்னொருல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மிக மோசமான ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி இவரை விமர்சனம் பண்ணி பேசி இவரால சுட்டிக்காட்டப்பட்ட வழக்கு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. யாரால? முதல்வரால இன்றைய முதல்வரால சுட்டிக்காட்டப்பட்ட வழக்கு தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல நடந்துட்டு இருக்கு. அப்ப அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக கண்ணுக்கு தெரிஞ்ச முதல்வருக்கு இன்னைக்கு ஏன் தெரியல அப்படிங்கறது தான் நமக்கு புரியல. ஆனா கோர்ட்டுமே கூட என்னப்ப செய்ய போறாங்க, இந்த வழக்கை வேக வேகமாக முடித்து இதுல வந்து ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இவங்களுக்கு எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன்ல அந்த குரூசியல் பார்ட்டுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு செந்தில் பாலாஜி தேவை. இப்ப இந்த செந்தில் பாலாஜி தேவை அப்படிங்கிறதுனாலதான் இப்ப மிகப்பெரிய வக்கீல்களை எல்லாம் இவங்க அதாவது வடநாட்டுல இருந்து வச்சு மிகப்பெரிய வக்கீல்களை எல்லாம் வச்சு இவருக்காக வாதாட வச்சிருக்காங்க. இதே வந்து வேற வழக்குகளை எல்லாம் பார்த்தா எப்படிப்பட்ட வக்கீல்களை இவங்க வச்சு வாதாடுறாங்கிறதையும் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப இவ்வளவு பெரிய வக்கீல்களை வச்சு இவங்க எல்லாமே வாதாடக்கூடியவர்கள் எதுக்காக செய்யறாங்க? அப்ப இந்த கோர்ட் இதை புரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது, இன்னைக்கு கீ மினிஸ்டர் செந்தில் பாலாஜி. அப்ப இந்த செந்தில் பாலாஜியினுடைய தேவை இவர்களுக்கு இங்க இருக்க போகிறது. அதனால என்னெல்லாம் டாக்டிக்ஸ் இந்த அட்லீஸ்ட் அந்த எலெக்ஷன் வரைக்குமாவது இந்த வழக்குல வந்து எந்த இதுவும் வந்துடப்படாது, அது வரைக்குமாவது இதை ஒத்தி போடணும். அப்ப நீதிமன்றம், நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா, நீதிமன்றம் விரைந்து இந்த விசாரணைகள், இந்த மாதிரியான மோசடிகளை எல்லாம் கண்டறிந்து இந்த செந்தில் பாலாஜி வெளியில இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கை வந்து என்ன பண்ணாலும் விசாரிக்க முடியாது. அதற்கான சாட்சிகள் எல்லாம் அழிக்கப்படும். இப்பவே கூட இவ்வளவு நாள் அவர் வெளியில இருந்தாச்சு, என்ன முக்கியமான சாட்சியங்களை எவ்வளவெல்லாம் அழித்தார் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால உடனடியாக அவரை வந்து மீண்டும் வந்து இந்த வயத்தை வந்து விசாரிக்க வேண்டுமே தவிர, அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த குற்றத்தை நிரூபணம் செய்து அவருக்கான தண்டனை என்பது வழங்கப்படும். இல்லை அப்படின்னு சொன்னா இது என்னைக்குமே இது நடக்க போவதில்லை. இந்த மாதிரியான வழக்குகள் இதே போலதான் எல்லா ஊழல் வழக்குகளும் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. எதுக்கும் முடிவு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஏற்கனவே வந்து மக்கள் ஆல்ரெடி மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மேலமும் ஒரு இந்த நம்பிக்கை போய்விட்டது. இன்னைக்கு என்ன ஒரு நிலைமை நாட்டுல இருக்குன்னா, நீ ஊழல் செய்யறியா, சாதாரணமா பிக் பாக்கெட் அடிச்சா அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நிலை. ஆனா அதே நேரத்துல கோடி கோடியா ஊழல் செஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அந்த வழக்கு நீண்டு கொண்டே போகும். அவன் சொகுசா அவனுடைய வாழ்க்கையை அவங்க லீட் பண்றாங்க. இப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. இது ரொம்ப ஆபத்தானது. மக்களுக்கும் நீதித்துறையின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைந்துவிடும். அதே நேரத்துல இந்த திராவிடம் ஒழிந்தால் மட்டும்தான் இந்த ஊழலையும் தடுக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் இவர் தொடர்ந்து 2வது முறையாக வந்து மதுரையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இல்லை என்றால் இந்த கம்யூனிஸ்டுக்கு இங்கே வந்து எந்த சீட்டும் கிடைச்சிருக்காது அப்படின்ட்டு எங்கே பேசியிருக்காங்கன்னா, ஒரு மதுரை மாநகராட்சி கூட்டத்தில். இந்த மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் வந்து என்ன ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தூய்மை நகரம் பட்டியல் வந்து சமீபத்தில் வெளியிடப்பட்டதில் வந்து மிகவும் மோசமாக ஆன நகரம் பட்டியலில் வந்து சென்னையும் மதுரையும் வந்து மிகவும் கீழே தள்ளப்பட்டது. ஏற்கனவே ஒரு குப்பை நகரங்கள் என்ற பட்டியலில் கூட சேர்க்கிற அளவுக்கு 2 நகரம் தூய்மையின் விளிம்பில் சென்றுள்ளது. அதை பற்றி வந்து வெங்கடேசன் விமர்சனம் செய்துள்ளார். இந்த விமர்சனம் செய்தனால் வந்து திமுகவுடைய கவுன்சிலர் எல்லாம் வந்து வெங்கடேசனை கண்டித்து வந்து அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் சலசலப்பு இருக்கும்போது திமுக தொண்டர்கள் உழைப்பால் மட்டுமே ஒரு எம்பி ஆனார், கம்யூனிஸ்ட்னால மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் வந்து எம்பி மீது தவறாக விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சமாதானம் பேசியிருக்காரு. பேசின பிறகு துணை மேயர் வந்து சமாதானப்படுத்தியுள்ளார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மதுரை மாநகராட்சி இன்னைக்கு வந்து ஒரு நரக ஆட்சியாக மாறி இருக்கிறது அப்படின்றத வந்து இன்னைக்கு சு வெங்கடேசன் ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த மத்திய அரசினுடைய அந்த பட்டியல் வெளியான உடனே, அந்த இண்டெக்ஸிங் வெளியான உடனே இப்ப இதை வந்து மாநகராட்சியில வந்து இன்னைக்கு எதுவும்
தூய்மை பணிகள் சரிவர செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக திமுக மீது அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அந்த குற்றம் சுமத்தியினுடைய விளைவாகத்தான் இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு மதுரை வந்து ஒரு மாநரகாட்சியாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசனே ஒத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல முதல்ல பார்க்கணும். அடுத்ததாக நம்ம இதுல சு வெங்கடேசன் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒன்று அமைப்பாங்க. அப்ப இதிலெல்லாம் வரும்பொழுது அந்த ஜில்லாக்குரிய கமிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதில் எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி எல்லாருமே அந்த கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொள்வார்கள். ரிவ்யூ மீட்டிங் அதெல்லாம் நடக்கும். அப்ப இது வரைக்கும் இன்னைக்கு வந்து திமுகவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய சு வெங்கடேசன் அப்ப இன்னி வரைக்கும் ஒரு மதுரையை சுத்தியே பார்க்கலையா? இந்த மீட்டிங்லாம் நடந்திருக்குல்ல, அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கலாமே, என்னப்பா இதெல்லாம் சரி வர நடக்கல, இந்த குப்பை அங்கேயே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இது ஏன் இதெல்லாம் நடத்தல அப்படின்னு இவர் கேட்டிருக்கலாமே. இவர் தான் வந்து எல்லாருக்கும் பொய், அதாவது மத்திய அரசை பத்தி பொய்யான தகவல்களா சொல்லி தூண்டி விட்டு போராட்டம்லாம் நடத்த வைப்பாரு. அது கீழடி, அதுக்கப்புறம் ஏற்கனவே ஏதோ ஒரு மொழி பிரச்சனை, இந்த மாதிரி பலது வந்து இவர் அடிச்சு விட்டுருக்காரு. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பல லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு சொன்னா நம்ம இந்த லிஸ்ட் இங்க வெங்கடேசன் சொன்ன பொய்கள் அப்படின்னு ஒரு டாபிக்கே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசு மேல ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அதுக்கு திரும்ப வந்து மத்திய அரசு பதில் கொடுத்து அடியும் வாங்கியிருக்காரு. அதையும் நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவெல்லாம் உட்காந்து ஒரு பொறுமையா உட்காந்து வேலை மெனக்கெட்டு செஞ்சவர் அவரோட சொந்த தொகுதியே கொஞ்சம் சுத்தி பார்த்துருக்கலாமே. மதுரையை கொஞ்சம் சுத்தி பார்த்து ஏன்பா அதெல்லாம் நடக்கலான்னு இன்னைக்கு வந்து திமுகவை கேள்வி கேட்கக்கூடியவர் அன்னைக்கே கேட்டிருக்கலாமே அந்த கூட்டத்திலேயே. அப்பயே அதை சரி பண்ணியிருக்கலாமே. அது ஏன் அவர் பண்ணல? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம சு வெங்கடேசன்ட்டையும் கேட்கணும். இப்போ வந்து மத்திய அரசு வந்து பணமே தர்றது இல்லை, மத்திய அரசு பணம் தர்றது இல்லை, மத்திய அரசு எதுவும் கிடையாது, ஜிஎஸ்டியில பணம் தரல, அது இதுன்னு ஏதோ நான் சொன்னேன் முன்னாடியே பொய் லிஸ்ட்டுகள்னு. அந்த மாதிரி இவர் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு ஒரு சொல்லிட்டே இருப்பாரு பெருசா. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இப்ப இந்த மதுரை வருது. அப்ப அந்த ஸ்மார்ட் சிட்டிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கும். அப்ப அந்த பணத்தை முறையாக ஏன் செலவிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியாக இவர் கேள்வி எழுப்பியிருக்கலாமே. என்னைக்கோ அந்த கேள்வியை எழுப்பியிருக்கலாமே. அப்ப என்ன நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மதுரையை வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டும் கவனிக்கவில்லை, திமுகவும் கவனிக்கவில்லை. அப்ப மத்திய அரசினுடைய பணம் எங்கே சென்றது? இதனாலதான் மத்திய அரசு பணம் கொடுத்தா என்னடா செஞ்சீங்கன்னு சொல்லி கணக்கு கேட்கிறான். உங்களுக்கு கணக்கு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. அது எப்படி என்னை பார்த்து கணக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு சொல்ல முடிஞ்சாதானே பாவம் அவங்களும் சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும். அதனால அந்த கோவம் உங்களுக்கு வருது. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது, கம்யூனிஸ்டும் இன்னைக்கு திமுகவா திட்டிருக்காங்க. சரி, திமுக உடனே வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு இதுவும் கிடையாது, மக்கள் நலனும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருமே சுயநலவாதிகள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. லீலாவதி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மையார் கொல்லப்பட்டார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அந்த கொலையில வந்து திமுக தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று அப்பொழுது குற்றச்சாட்டு எல்லாமே எழுந்தது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய கட்சிக்காரர் கொலை செய்யப்பட்டதுக்காக நாங்க இனிமே திமுகவினுடன் கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்களா? இல்லையே, திமுகவோட தான் இன்னும் கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய விசுவாசம்ங்கிறது எப்படி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே போல கம்யூனிஸ்டுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு கூட்டணியில இருந்துட்டே வந்து இன்னைக்கு திமுக மேல இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களை திட்டவும் உடனே கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதாவது திமுக காரங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா, எங்களுடைய வியர்வை சிந்தி எதனாலதான் உங்களுக்கு வந்து ஏதோ 2 சீட்டு உங்களுக்கு இன்னைக்கு எம்பியாக அவர் இருக்காரு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கம்யூனிஸ்டுக்காரன் திரும்ப பதில் சொல்லியிருக்கான். அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான்னா, எனக்கு நீ தரது என்னமோ 2 சீட்டு, அந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு நான் 2 சீட்டுக்காக நீ போட்டியிடுற எல்லா தொகுதியிலையும் நானும் தான் உனக்கு வேலை பார்க்குறேன், அதனால நீ எனக்கு இது சொல்லாத அப்படின்னு அவன் திரும்ப சொன்னாங்களாம். இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக காரன் யாரு, கம்யூனிஸ்டுக்காரன் யாருன்னு சொல்லிட்டு ஏன் இவங்களால கூட்டணியில இருக்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுல இருந்து மொத்தத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மொத்தத்துல மாநகராட்சியை இன்னைக்கு திமுகவும் கவனிக்கவில்லை, கம்யூனிஸ்டுக்காரரும் கவனிக்கவில்லை. அப்ப மத்திய அரசனுடைய பணத்தை இருவரும் சேர்ந்து ஆட்டை போட்டார்களா, என்ன பண்ணார்கள் தெரியாது. ஏன்னா கணக்கு கேட்க முடியாது தமிழகத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்தத்துல குப்பையினுடைய கடைசீட்ல வந்திருக்கு. அதுல வேற நம்மளுடைய கீழடி அறிக்கையை மதிக்காத மத்திய அரசுக்கு இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நான் ஏன் மதிக்கணும்? ஏன்னா உங்களை பத்துக்கு எதிராக இருக்கு, அதனால அந்த ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டீங்க.
அதே உங்களுக்கு ஆதரவா ஒரு ரிப்போர்ட் போட்டு ஆஹா ஒன்றிய அரசே எங்களை பாராட்டி விட்டது அப்படின்னு சொல்ல போறீங்க. மொத்தத்துல இந்த கம்யூனிஸ்டும் சரி திமுகவும் சரி மொத்தத்துல லாய்க்கு இல்லை அப்படிங்கறது இன்னைக்கு வந்து வெங்கடேசனே ஒத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒன்னா திமுக வேலை செய்யல அப்படின்னா வெங்கடேசன் ஆரம்பத்திலேயே அதை கண்டிச்சு சரி செஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் ஒரு எம்பி, அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அவரால் அதை செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அப்ப அவர் அதை செய்யல, அப்ப அது அவருடைய ஃபெயிலியர், அதையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கார். தமிழக அரசு செய்யவே இல்லை, எங்கேயுமே எதுவும் செய்யல, நமக்கு நல்லா தெரியும், அதை இப்ப அவரும் சுட்டி காட்டிருக்கார். அந்த ஃபெயிலியரும் இது காட்டுது. ரெண்டாவது இது எலெக்ஷன் டைம், அதனால இன்னைக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் இந்த திமுக இப்ப விசிகா பாருங்க, விசிகா கூட இவ திமுக கூட ஒரு ஃபைட் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இப்ப காமிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா கடைசியா வந்து சீட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவங்களுக்கு 6 சீட்டு இவங்களுக்கு 2 சீட்டு, இந்த 2 சீட்டுக்கு எத்தனை கோடி ரூபா பணம், இதெல்லாம் தானே கடைசியா வரப்போகுது. ஸோ இந்த விஷயங்கள்ல நம்ம பேரம் பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறது தான். மொத்தத்துல வந்து இவர்கள் 2 பேருமே சுயநலவாதிகள், மக்களுக்காக மக்கள் நலனுக்காக செயல்படாதவர்கள். சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்துல வந்து 2 நன்கள், அதாவது கத்தோலிக் சிஸ்டர்கள் 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க பேர் வந்து பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ். இந்த இருவரும் கேரளாவை சேர்ந்த வந்து நன்கள். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து நாராயணப்பூர் சேர்ந்த பழங்குடி பெண்கள் ஒரு இருக்காங்க, 3 பேரை வந்து பண்ணிருக்காங்க. நர்சிங் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆக்ரா கலெக்டர்ஸ்ல முற்பட்டிருக்காங்க. அந்த டைம்ல வந்து பஜ்ரங் தள் வந்து அந்த அமைப்பு வந்து இவர்கள் மேல் புகார் கொடுத்துருக்காங்க. இவர்கள் மீது வந்து என்னன்னா ஆள் கடத்தல் மற்றும் வந்து கட்டாய மத மாற்றம் செய்வதாக வந்து இருக்கு. அதுக்கு ஆதாரத்தோட அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பஜ்ரங்கத்தல் தாக்குதலாக பண்ணதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா வந்து ஒரு தரப்புல என்னன்னா பெண்களை தாங்கள் விருப்பப்பட்டு வந்ததா சொல்றாங்க. பட் அதுல 3 பேர்ல ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நாங்க எங்களை விருப்பப்பட்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தரப்பா வந்து நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டம் என்பது அமலில் இருக்கிறது. அப்ப மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது என்ற பொழுதும் நாங்கள் மதம் மாற்றத்தான் செய்வோம் அப்படிங்கிறது அராஜகத்தினுடைய உச்சமா இல்லையா? இன்னைக்கு அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இப்படி ஒரு குற்றம் இருப்பதனாலதான் இன்னைக்கு அந்த மாநில அரசு இன்னைக்கு கைது செய்திருக்கிறது. அப்ப வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து ஒரு குற்றம் புரியும் பொழுது அவர்கள் கைது செய்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக விசாரிக்காமல் ஒரு மாநில அரசு செய்யாது. கரெக்டு தானே? ஆனா அதையும் மீறி இன்னைக்கு வந்து இதற்காக வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதையும் நம்ம பார்க்கிறோம். பாஜக உட்பட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் வேதனையினுடைய உச்சம். என்ன தடை இருந்தாலும் அந்த தடையை மீறி மதம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி 2001 2003 அந்த காலகட்டங்கள்ல மயிலாப்பூர்ல ஒரு பாதிரி அருள்தாஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் சொன்னார். அது இன்னைக்கு எவ்வளோ சரியாக பொருந்துகிறது அப்படின்னு பாருங்க. சத்தீஸ்கர்ல இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த மதம் மாற்றத்திற்கு எந்த இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நாங்க வந்து தையல் சொல்லித்தரோன்னு வருவோம், நாங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களை கேர் எடுத்துக்கிறோம்னு சொல்லி வருவோம், உங்களுக்கு ஸ்கூல் நடத்தி உங்களுக்கு கல்வி தரேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டு ஆனா அதனுடைய பின்பலத்துல என்ன இருக்க போகுது, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மதம் மாற்றுவது அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட பண்றது. இது ஏதோ நாம மட்டும் ஸ்ரீ டிவியில நாம சொல்றோம், இதனால ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் மேல நமக்கு வெறுப்பு, அதனால நம்ம இதை சொல்லுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. மகாத்மா காந்தி இதை தானே சொல்லியிருக்கார். இவர்களுடைய சேவை என்பது மதமாற்றம் என்னும் தூண்டிலில் வைக்கப்படும் இறை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் நான் இப்ப நம்ம சொன்னா அதை வந்து நம்ம வெறுப்புல சொல்றோம்னு சொல்லலாம். அன்னைக்கு அவரே அதை சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால், சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கும் என்றால் மதமாற்ற தடை சட்டம் நான் கொண்டுருவேன், தேசிய அளவில் கொண்டுருவேன் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஏன் அதை சொன்னார் அவர்? மதமாற்றம் என்பது தேசிய அபாயம் என்பதையும் அவர் பேசியிருக்கிறார். அப்ப எதனால இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவன் ஒருத்தன் மதம் மாதிரிகிறான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் கடவுள். அவன் வணங்க கூடியது இஸ்ரவேலின் கடவுள், இந்தியாவில் இருக்கிற கடவுள் கிடையாது. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, ஜார்ஜ் பொன்னையா இதே போல ஒரு பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்ட பொழுது பெரியசாமி அவர்களுடைய மருமகள் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவருக்கு இங்க வச்சு தண்டனை வழங்கக்கூடாது, கைது செய்ய முடியாது, இந்த சட்டத்தின்படி, அது வாட்டிகன் சட்டத்தின்படி தான் அவரை இது பண்ணணும், கேனன்ஸ் லா பிரகாரம் தான் அப்படின்னு பேசியது.
அப்ப நீ இந்த பிரஜையாவே நீ இருக்கல அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா ஏன் மதம் மாற்றம் ஒரு அபாயம் என்பது புரியுதா? அவன் நீங்க மதம் மாறியதுக்கு பிறகு அவர்களை இந்த நாட்டு பிரஜையாக இல்லை, அவர்களை மொத்தமாக வாட்டிக்கனுடைய பிரஜையாக மாற்றுவதுதான் இங்க பிரச்சனை. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு மதம் மாற்றம் என்பது செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மதம் மாற்றுவது என்பது சட்ட விரோதம், அது சட்டத்துக்கு விரோதமானது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நாங்க இந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம், நாங்கள் மதம் மாற்றியே தீருவோம் அப்படின்னு கிளம்புறதுலதான் இங்க பிரச்சனை வருது. இதே விஷயத்த ஒரு ஆப்கானிஸ்தான்லயோ அரேபியாவிலயோ போய் பேச முடியுமா, செய்ய முடியுமா? அப்ப இப்படி ஒரு அட்ராசியஸை நீங்க செய்வீங்க. நான் ஒரு மதத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மதத்தை பத்தி இழிவாக பேசுவது, அதை பத்தி ஒரு இழிவான செய்திகளை சொல்வது, உங்க மதத்தை பத்தி உயர்வா சொல்லி என்னை வேண்டுமென்றே மதம் மாற்ற நீங்க முயல்வது, அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை ஏண்டா செஞ்ச அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்த்து அதை பத்தி நம்ம கேள்வி கேட்டாச்சு அப்படின்னு சொன்னா இங்க கிறிஸ்துவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வையை இங்க உருவாக்குவது. இதுதானே இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு பிரச்சனை இல்லையே, இது எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டிருக்கு. கட்டாயமாக மதம் மாற்றக்கூடாது என்பது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. இன்னைக்கு பாருங்க, இல்லீகலா ஒரு இடத்துல ஒரு சர்ச்சை கட்டிக்குவாங்க, இது இல்லீகலா ஒரு ஜபக்கூடம் நடத்துவாங்க. ஏன்டா அதை நடத்துற அப்படின்னு போய் யாராவது கேட்டா தமிழகத்துல பாருங்க என்ன நடக்குது, அவங்க மேல வழக்கு. அப்ப என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டத்தை இந்த மைனாரிட்டிகள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த மைனாரிட்டி ஏன்டா ஃபாலோ பண்ணலன்னு இந்த மெஜாரிட்டி கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மெஜாரிட்டி அங்க விக்டிமைஸ் அந்த மெஜாரிட்டி தான் அங்க குற்றவாளி ஆக்கப்படுவான். அவர்களை நீங்க கைது செய்யணும், அவங்களுக்காக யாரும் வரவும் மாட்டார்கள். யார் இந்த மைனாரிட்டியோ அவங்களுக்காக ஒரு தனியா கமிட்டி அமைப்பாங்க, போவாங்க. இன்னைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கொடுமை என்று நீங்க பார்க்கணும். ஏதோ ஒரு 4 ஓட்டுக்கள் இந்த கிறிஸ்தவர்களால கிடைச்சிட போகுது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்களே, இது நீங்க இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் தான் சொல்றேன், இது அவர்களுடைய இது இல்லையா? நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப நீங்க ஒரு சட்டத்தை இயற்றி வச்சிருக்கீங்க, அந்த சட்டத்துக்கு அவன் மாறல, அந்த சட்டத்துக்கு அவனுடைய தன்மையை அவன் மாத்திக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவனுக்காக உங்களுடைய தன்மையை நீங்க தான் மாத்திக்கிறீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தெரியல. வெறும் ஒரு ஓட்டிற்காக இந்த வேலையை நீங்கள் செய்வது நியாயமா என்று யோசித்துப்பார்கள். ஏன் நம்ம பாஜகவை நம்ம கடுமையாக இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொரு சமீபத்துல இது ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது, இன்னொரு நிகழ்வும் கூட நம்ம பார்க்கிறோம். மதம் மாறிய எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு சலுகைகள் தர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அதை ரீகன்சிடர் பண்றதுக்கு ஒரு கமிட்டி நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே கேரளால போய் நட்டா அவர்கள் பேசினார். அப்பவே நம்ம இந்த ஸ்ரீ டிவில நம்ம அதை கண்டித்தோம். இது போன்ற இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி, இது பாஜக அழகல்ல அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படைக்கே விரோதமானது. ஏன்னா ஒரு மதத்தின் பேர்ல எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி இதை நீங்க செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல நம்ம எழுப்பினோம். அதே போல இன்னைக்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. தொடர்ச்சியாக பாஜகவும் இப்படித்தானா? அதனால்தான் நம்ம சொல்லி வருகிறோம், மொத்த இந்துக்களுக்கான ஒரு கட்சி பாஜக அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரணம் கூட இதனுடைய அடிப்படையில தான். எல்லா கட்சிகளுமே இந்த ஓட்டு வங்கி என்ற கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் இன்னைக்கு இதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான சட்டவிரோத நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னைக்கு கூட பாருங்க, பேர்னாம்பேட்டில் வேலூர்ல பேர்னாம்பேட்டில் காங்கிரஸோடைய மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்து மக்களை கூப்பிட்டு அங்க அவங்களுக்கு குரானும் அந்த அரிசியும் வழங்கப்பட்டது. ஒரு இன்டைரக்ட் மத மாற்றத்துக்கு செய்யப்பட்டது. அந்த பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் வந்ததுனால அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அதோட அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்.
அப்ப தொடர்ந்து இந்த இரண்டு மதங்களும் எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை மதமாற்ற வேண்டும் என்ற வேலையை செய்து வருகிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளோ தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய கிடைக்கக்கூடிய சில ஓட்டுகளுக்காக இந்த சட்டவிரோதத்தை அனுமதித்து வருகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இங்க நாடு முழுவதும் நடந்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் ஹிந்துக்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி என்பது உருவாக வேண்டும். அதே போல ஹிந்துக்களுக்கு என்று எப்படி மைனாரிட்டி கமிஷன் இருக்கோ அதே போல ஒரு மெஜாரிட்டி கமிஷன் என்பதும் வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். இந்த க்ரூமிங் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா பல மாநில பரவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னது அந்த க்ரூமிங் கேங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட மதத்தினர், அதாவது இப்போ இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் மாற்று மதத்தினர் அவங்களுக்கு என்னென்னலாம் எப்படி சொன்னா காதலிக்கிறேன்னு சொல்றது, திருமணம் செய்கிறேன்னு சொல்றது, வேலை வாய்ப்பு செய்யறது, ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து அவங்கள ஈர்த்து பின்னாடி மதமாற்றம் பண்ணி அவங்கள புகைப்படம் எடுத்து மிரட்டுதல், இல்லாட்டி கட்டாயமாக மதமாற்றத்துக்கு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பண்ணக்கூடியது தான் இந்த க்ரூமிங் கேங்கோட முக்கியமான மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கெங்கெல்லாம் இதில் நடந்திருக்குன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, கேரளா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி எஸ்ஐடியோட ரிசர்ச்சில் இப்போ சொல்லியிருக்கு. இதில் இலக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி ஏழைகள். இவங்க ஏழைகளை டார்கெட் பண்றது. இப்போ அதுவும் குறிப்பாக தலித்துகள், மாணவிகள், காலேஜில் இருக்கக்கூடிய மாணவிகள், ரெண்டாவது சமூகத்தில் வேலை தேடக்கூடிய ஒரு பெண்கள், இந்த மாதிரி பெண்கள் இவங்களை தான் அவங்க இலக்காக வச்சு இது பண்றது. ரெண்டாவது சில இடங்கள் என்ன இருக்காங்கன்னா பெண்களை விட்டு ஹிந்து ஆண்களை மதமாற்றம் பண்ணுவதற்கும் செயல்பட்டிருக்காங்க. இதை ஆக்சுவலா இது மேக்ஸிமம் எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா அஜிபர் 1992 மெமரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த க்ரூமிங் கேங்கை பத்தி. இது சமூகத்துல மிகப்பெரிய லெவல்ல ஒரு இது ஒண்ணு. காவல்துறை அங்க மாநில காவல்துறை பெரிய லெவல்ல விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு கூட ஒரு பயங்கள் இருக்கிற இன்னதுல இஸ்லாமிய போபியா மேல ஒரு பயங்கள் இருக்கிற காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மதமாற்றத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். அவங்கள தான் திட்டமிட்டு இந்த க்ரூமிங் கேங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வெளியா இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த செய்திக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த கட்டுரை என்பது ஒரு ஆர்கனைசர்ல வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரை. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 14 இன்சிடென்ட்டை அதுல 15 இன்சிடென்ட்டை அதுல கோட் பண்ணியிருக்காங்க. அதுல மெயினா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அஜ்மர் அதுல நடந்த 1992 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் ராக்கெட் பத்தி அதுல விவரித்திருக்கிறார்கள். அது எவ்வளவு கொடூரமானது என்று நம்ம அதை எல்லாத்தையும் போய் படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த ஆர்கனைசர்ல வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கிளை அனைத்து இந்துக்களும் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்றேன். முதல் விஷயம், இதுல இப்ப இந்த சங்கூர் பாபா அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு ஆளை இப்ப கைது செய்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ராக்கெட் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த சங்கூர் பாபா அப்படிங்கிறவர் அவனுடைய ஒரிஜினல் நேம் வேற ஒரு இஸ்லாமிய ஒரு துலுக்க பெயர். 579 இடங்கள்ல அவனுக்கான ஒரு நெட்வொர்க்கை வச்சிருக்கான். அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல அதை வச்சிருக்கான், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. முதல்ல அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏதோ இதெல்லாம் வடநாட்டுல மட்டும்தான் நடக்குது, தமிழகத்துல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இதே நிலைமை என்னெல்லாம் அங்க வடநாட்டுல நடந்து இந்த 14 இன்சிடென்ட் அங்க போட்டிருக்காங்களோ அதை விட அதிகமான இன்சிடென்ட் நம்ம தமிழகத்துல நடக்கும். இன்னைக்கு நடந்து கொண்டும் இருக்கிறது. இன்னைக்கு இங்க நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிகிறது. ஆனால் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எதுவும் இன்றைக்கு வெளி உலகத்தில் வெளிவரவில்லை. வேலூர்ல திரு வெள்ளையப்பன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஏன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்னு யாருக்காவது இப்ப தெரியுமா? காரணம், அதற்கு முக்கியமான காரணம் இந்துக்களுக்காக அவர் வாதாடினார், பரிந்து பேசினார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இது போன்ற லவ் ஜிகாத்தை தடுக்குவதற்காக அவர் பெரிதும் செயல்பட்டார் என்பதற்காகத்தான் அன்னைக்கு அந்த வெள்ளையப்பன் அவர்களை படுகொலை செய்யப்பட்டார்.
நம்ம 2014 இந்து முன்னணியினுடைய ஆவணப்படத்துல வெளியிட்டிருந்தோம் லவ் ஜிகாத் அப்படின்பது எப்படி நடைபெறுகிறது, அதை எப்படி எல்லாம் செய்கிறார்கள், சிஸ்டமேட்டிக்கா எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆவணப்படத்துல முதல்ல குறிப்பிட்டிருந்தோம். யார் யாரை குறிவைக்கிறார்கள், அவங்க குறி வைக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி அதை வலை வீசுகிறார்கள், எப்படி பெண்ணை வீழ்த்துகிறார்கள், எல்லாமே அதுல தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அந்த அந்த என்ன நம்ம சொல்லியிருந்தோமோ அதே தான் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல நடந்ததாக இன்னைக்கு எழுதியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி சேம் திங். நல்லா நீங்க பார்த்தா தெரியும். யார் யாரெல்லாம் அதுக்கு விக்டிம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகிற இடத்துல காலேஜ் படிக்கக்கூடிய மாணவிகள், அதற்கு அடுத்ததாக ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு, பண தேவை இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்துல மன வருத்தத்துல இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாரையும் சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம். கேமிங் மூலமாக கேமிங் ஜிஹாத் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று உருவாகி இருக்கிறது. கேம்ல மூலமாக எப்படி வந்து பெண்களை, இந்து பெண்களை குறிவைத்து கவர்ந்து மதம் மாற்றுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதுல பாருங்க, இந்த 14 இன்சிடென்ட்ல சிலதை மட்டும் நான் இங்க வந்து எப்படி நடந்திருக்குங்கிற அந்த பேட்டர்னுக்காக நான் அதை சொல்றேன். இப்ப இந்த சங்கூர் பாபா விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1000 பேரை வந்து இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு? இப்படியாக பெண்களை கவர்ந்து கொண்டு வருவர்களை, அந்த கொண்டு வர பெண்களை மதம் மாற்றி அவர்களை துலுக்கர்களாக மாற்றி அந்த பெண்களை செட் பண்றதுக்காக 1000 பேரை அவன் ரெக்ரூட் பண்ணி வச்சிருந்திருந்தானா. சரி, இது போலதான் நடக்குதா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அடிக்கடி CTVல சொன்னதுதான். சந்தோஷினி என்ற ஒரு பெண் ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் அப்படின்னு ஒரு அமைப்புனால, இதே போல அந்த பொண்ணு ஒரு மன கஷ்டத்தில் இருந்ததுனால அந்த மன கஷ்டத்திலிருந்து உன்னை நீக்குகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை துளுக்கட்சியாக மாற்றி அவளை வந்து காயல்பட்டினம் மதரசாவுக்கு அனுப்பி அந்த பெண் 60 பேரை மதம் மாற்றினேன் என்று சொன்னவைகள் எல்லாம், அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த CTVல சொல்லியிருக்கோம். அந்த பெண் எப்படி மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்பதை பற்றி கூறியது என்ன, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தான் நேர்ல பார்த்ததாக அந்த பெண் சொன்னது, அந்த யார் மதம் மாறி வருகிறார்களோ இந்த காதலினால் ஈர்க்கப்பட்டு இந்த மதரசாவில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவங்க வந்து எப்படி அவங்க பேரண்ட்ஸே வந்து காலில் விழுந்து கெஞ்சினா கூட நீ வந்து போகக்கூடாது, அவங்க வந்து கெஞ்சுவாங்க, நீ போகக்கூடாது, நீ எப்படிலாம் இருக்கணும், நீ இந்த மதத்திலேருந்து ஏன் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் அவங்களை மூளை செலவி செய்வார்கள் என்றெல்லாம் அந்த பெண்ணு சொல்ல. அதெல்லாம் இன்னைக்கு இங்க நடந்திருக்கு. அதெல்லாம் தான் இப்ப வடமாநிலம் நடந்ததாக அந்த கேஸ்ல லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்காக 1000 பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கோம் அப்படின்றான். அதே போலதான் இந்த உமர் கௌதம் என்று ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசனுடைய ATS போலீஸ் அரெஸ்ட் செய்தார்கள். அதை பத்தின வீடியோ கூட நம்ம CTVல நம்ம வெளியிட்டு இருந்தோம், ஒரு டாக்குமெண்ட்ரி. அவன் இஸ்லாமிக் தாவா சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சு, அதாவது வாய் பேச முடியாத காது கீழாதவர்களை எல்லாம் எப்படி மதம் மாற்றி அவர்களை வந்து சூசைட் பாம்பர்ஸாக அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத பத்தின விஷயங்களை அவன் சொல்லியிருந்தான். அவனை பிடித்திருந்தார்கள். அதுக்கடுத்தது மௌலானா கலீம் சித்திகி ஜாமியா இமாம் வலியுல்லா ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவங்க வந்து மதரசாக்களுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இதற்காக ஃபண்ட் பண்ணி, அதுவும் குறிப்பாக பிராமண பெண்களை வந்து குறிவைத்து அவர்களை வந்து மதம் மாற்றக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள். நம்ம இதை பார்த்துட்டே போலாம். இப்ப பாருங்க, இதுக்கும் என்னடா தமிழ்நாட்டுல என்ன, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஆவூர் கிராமம், அந்த ஆவூர் கிராமத்துல ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அவளோட சேர்ந்திருக்க மாதிரி அந்தரங்கமான வீடியோக்களை எடுத்து வைத்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண் தன்னுடைய தோழிகள் குளிக்கக்கூடிய வீடியோ, அவர்கள் ட்ரெஸ் மாற்றக்கூடிய வீடியோ, அது எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு அனுப்ப வைத்து எவ்வளோ பெரிய ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்க. இந்த பேட்டர்ன் பாருங்க. இதே பேட்டர்ன் தான் சலாஹுதீன் ஜைனுதீன் ஷேக் அப்படிங்கக்கூடியவன் அவங்களுடைய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு பசங்களை எல்லாத்தையும் வரவழைச்சு அந்த இன்ஸ்டிடியூட்ல வச்சு லைப்ரரியில வந்து இதே போல ஹிடன் கேமரா வச்சு அது மூலமாக பெண்களை எடுத்து அதையெல்லாம் வைத்து மதம் மாற்றினான். அதுல இருக்கு, அதெல்லாம் போய் படிச்சு பாருங்க.
அதுக்கடுத்து போபால் காலேஜ்ல வந்து இதே போல நடந்திருக்கு, இதே போல சம்பவம். அதே போல ஷூட்டிங் அகாடமி வைத்து இந்தூர்ல ஷூட்டிங் அகாடமி வைத்து நடத்தியவர் அங்க வந்து நாங்க ஷூட்டிங் சொல்லித்தரேன் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, துப்பாக்கி சுடும் பயிற்சியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரக்கூடிய பெண்களை எல்லாம், அதாவது அந்த அகாடமிக்கு வரும் பொழுது அந்த பெண்களை வந்து இந்து அடையாளங்கள் எதுவும் வைத்து கொண்டு வரக்கூடாது என்று முதல்ல ஆரம்பிச்சு, இதே போல பேட்டர்ன் எங்க தெரியுமா நடந்தது? நாகப்பட்டினத்துல நாகூர் அப்படிங்கிற இடத்துல இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. ஜிகாதி ஆவணப்படத்துல நம்ம வெளியிட்டு இருக்கோம். இதே போல கடைகளுக்கு வேலைக்கு சென்ற இந்து பெண்களை இந்து அடையாளங்களை வைத்து வரக்கூடாது என்று முதல்ல ஆரம்பிச்சு, கடைசியாக அந்த பெண்களையே மதம் மாற்றி அந்த மொத்த குடும்பத்தையும் மதம் மாற்றிய ஒரு சம்பவம் அதுல வந்து பதிவாகி இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இங்க தமிழ்நாட்டுல அங்க என்ன நடந்திருக்கோ அதே தான் இங்க தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு வெளியில தெரியல. அதனால நம்ம இன்னைக்கு அவேர்னஸே இல்லாம இருந்துட்டு இருக்கோம். மொபைல் ஃபோன் போய் இந்த ரீசார்ஜ் பண்ற ஷாப் அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. அதை தாண்டி இன்னைக்கு டெக்னாலஜி அதிக அளவுல வளர்ந்தாச்சு. அதே போல எப்படி வந்து இந்த லவ் ஜிகாத்துன்னு வரும் பொழுது எப்படி அந்த பெண்ணை வந்து அவங்க அந்த திருமணத்துக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, யார் கார்டியனோ ஒரு மத நாள் என்னைக்கு திருமணம் நடைபெறுகிறதோ அதுக்கு நாள் வந்து மதம் மாற்றுவாங்க. மதம் மாற்றினோடனே அந்த பெண்ணுக்கு கார்டியன் யார் அந்த வக்கீலா இருப்பாங்களோ அவங்களே அந்த கார்டியனாவும் இருப்பாங்க. எப்படி எப்படி அந்த வக்கீல் அதே போல எல்லாருக்கும் கிடைக்கிறாங்க? இந்த ஒரு நெட்வொர்க் இல்லாம இது எல்லாத்தையும் ஒரே போல செய்திட முடியுமா? இந்த கேள்வி நம்ம கேட்கப்படவில்லை. ஆனா இத பத்தி பேசுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, காதல்ல எதுக்கு மதம் இருக்கிறது, வேண்டுமென்றே காதலில் வந்து இவங்க மதத்தை கொண்டு வந்து இவங்க பாக்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சரி காதலிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் மதம் மாறு, நீ ஏன் சொல்லணும்? உங்களுக்கு தான் காதல மதம் கிடையாது, காதல் மதம் பார்த்து வராது, மதம் கிடையாது அப்படின்றீங்களே, ஏன் மதம் மாற சொல்லணும்? அப்படியே ஏத்துக்கலாமே. ஏன் அது மாதிரி நடக்கிறது இல்ல? ஏன் அந்த மாதிரி திட்டமிட்டு ஏன் இது மாதிரி நம்ம செய்யப்பட வேண்டும்? என்னென்ன மாதிரியாக அலிகார்களை பார்த்தீங்கன்னா 2018 மட்டும் 33 பெண்கள் இது போல கன்வெர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தாந்திரிக் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக தன்னை வந்து ஒரு இந்து ஐடென்டிட்டியை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு மதம் மாற்றுவது. அதே போல மொரேனா குரூமிங் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம இப்ப ஏற்கனவே இப்ப ஆவூர்ல என்ன நடந்ததோ அதே சம்பவம் அங்க நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு வடநாட்டுல உள்ளதுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சு இந்த மாதிரி அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தமிழகத்துல நடந்ததுக்கு நம்ம கிட்ட ரெக்கார்டு இல்லை, முறையான ரெக்கார்டு இல்லை. ஆனா தமிழகத்திலையும் இதையும் விட அதிகமான கேசுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல பெற்றோர்கள் நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி பெண்கள் மாறி போறாங்க, இந்து பெண்கள், அவங்களை காப்பாற்றுகள் வந்து கேட்ட கதையும் இருக்கிறது. இது எப்படி அந்த லவ் ஜிகாத்தை மாற்றுகிறார்கள், அதுக்கான ஆவணங்களை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பது எல்லாமே வந்து இந்து முன்னணியினுடைய ஆவணப்படத்துல நம்ம தெளிவாக வெளியிட்டிருந்தோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நாடெங்கும் இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணை மதம் மாத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதோட இது முடியவில்லை. விவேகானந்தர் சொல்வார், ஒருத்தன் உன்னுடைய இந்து மதத்திலிருந்து மாறிவிட்டான் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கான எதிரிகள் கூடிவிட்டார்கள் என்ற அர்த்தம் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அதனால இன்னைக்கு வந்து டைரக்டா வந்து வார், அதாவது 2025 நாங்க இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த PFI அமைப்பு, பல அமைப்புகள் வந்து இது போல நம்ம சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். 2045 ஒரு அமைப்பு, ISI ஒரு டேட்டு, அது மாதிரி ஆளுக்கு ஒரு டேட்டு சொல்லி எப்படினாலும் இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றணும், இல்ல ஹதீஸ்ல இருக்கிறத கோட் பண்ணி நாங்க படையெடுக்கல யாருமே அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் நம்ம இன்னும் நடக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த நாட்டை எப்படியாவது இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்கான கங்கணம் கட்டி கொண்டு செய்யக்கூடிய ஒரு முயற்சியில இந்த லவ் ஜிகாத், இந்த மாதிரி பெண்களை லவ் என்கிற பெயர்ல இல்ல வேற ஏதாவது ஒரு பெயர்ல மதம் மாற்றி கொண்டு செல்வதும் இந்த மாதிரியான ஒரு, அதாவது நாட்டை கைப்பற்றதற்கான யுத்தியில் ஒரு யுத்தி என்றே நம்ம பார்க்க வேண்டும். இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அதனாலதான் இந்துக்கள் ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில நாம ஒரு வீடியோ பார்த்திருக்கோம், ஒரு துலுக்க பெண்மணி பேசிய ஒரு வீடியோவை நம்ம பார்த்திருக்கோம். அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் மதத்துல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது,
அதை உங்களுடைய இந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்துக்கள் குர்ஆன்ல என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்கு என்று இந்துக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். அது இதே வீடியோ நம்ம ஸ்ரீ டிவிலேயே நம்ம பண்ணோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். அதனால இந்து பெண்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், பெற்றோர்கள், அவங்களிடத்துல ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். உங்க பெண்களை நீங்க அனுப்பக்கூடிய கடைகளுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இந்துக்கள் கடைகளுக்கே அனுப்புங்கள். ஹிந்து பள்ளிக்கூடங்களில் படிக்க வையுங்கள், ஹிந்து கல்லூரிகளில் படிக்க வையுங்கள், நம் ஹிந்து பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து படிக்க வையுங்கள், அவர்களை வளர்த்து வாருங்கள். அப்ப இந்த மாதிரியான விபரீதங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும். அதனால இதுல பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு இந்த கேமிங் ஜிகாத் இனி பல வடிவங்கள்ல டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது, பல வடிவங்கள்லையும் இது தொடரும். அதனால விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இந்துக்களுக்கு இருக்கிறது, குறிப்பாக இந்து பெண்களுக்கு. இந்த செய்தியின் வாயிலாக இந்த ஒரு அலர்ட் இந்துக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பாராளுமன்றத்தில் தொடங்கப்பட்ட 2 நாட்கள் பெரும் அமளிகளோடு தொடங்கப்பட்டது. காரணம் என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்கப்பட வேண்டும், அதற்கு வந்து பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. 2 நாள் அமளிக்கு பிறகு வந்து விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. விவாதம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா நடந்தது. நேற்று நாள் முழுவதும் நடைபெற்றது. மாலை வந்து பிரதமர் வந்து அதற்கு உண்டான பதிலளிப்பார் என்று கூறப்பட்டது. அதே மாதிரி நாள் முழுவதும் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களை பல்வேறு விதங்களில் கூறிக்கொண்டு தான் வந்தார்கள். மாலை வந்து பிரதமர் வந்து தன்னுடைய பதில்களை கூறினார். அதன் பதில வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது எந்த ஒரு வெளிநாட்டு சக்திகளும் வந்து எங்களை வந்து போர் நிறுத்தி அறிவிக்கவில்லை. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அதாவது டிஜிஎம்ஓ லெவலுக்கு முன்னால் தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மட்டும்தான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. 2வது மே 9 அந்த நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் மூலமா என்னோட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏவணிகள் மற்றும் ட்ரோன்கள், பாகிஸ்தானோட ட்ரோன்கள் அளிக்கப்பட்டது. அத்துடன் இது வந்து வெளியுறவுக்கு எந்த ஒரு அழுத்தம் இல்லாமல் நாங்கள் வந்து தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அப்படின்ட்டு. ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பாகிஸ்தான் கோலாகவே ஒழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் விமர்சனம் செய்திருந்தார். இன்னும் பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த செய்தியை எப்படி பார்க்க? நேத்திக்கு எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா அவர்களும் சரி, ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி, பிரதமர் மோடி அவர்களும் சரி ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். திரும்ப திரும்ப வந்து ராகுல் வந்து கேட்டுட்டு இருக்காரு, ட்ரம்ப் வந்து சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ட்ரம்ப் ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிரதமர் மோடியால சொல்ல முடியல அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்படின்னு ராகுல் கேட்டுட்டு இருக்கார். நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், எந்த வெளிநாட்டு தலைவர்களும் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கல, எங்க கிட்ட பேசல. 2 நாடு டிஜிஎம்ஓக்கள் பேசினார்கள், பேசியது மூலமாக விஷயம் முடிந்து விட்டது. 2வது, நம்மளுடைய இலக்கு என்பது பயங்கரவாதிகளை அழிப்பதுதான் நம்மளுடைய இலக்காக இருந்தது. அப்ப பயங்கரவாத கூடாரங்களை அழித்து விட்டோம், அதனால நம்ம வந்து அந்த போரை அதோட நிறுத்தி விட்டோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்கார். டிசி அதாவது வான்ஸ் கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறதையும் அவர் அதுல சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் ஒரு பொய்யர் என்று ஏன் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படித்தான் பேசுவாரா இன்னொரு நாட்டினுடைய அதிபரை பார்த்து? அப்ப ராகுலுக்கு என்ன விருப்பமாக இருக்கிறது? இன்னைக்கு டிப்ளமேட்டிக்கா பொய்யர் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டார் பிரதமர் மோடி அவர்கள். ட்ரம்ப் நான் எந்த நாடு தலைவர்களும் சொல்லவில்லை, நாங்க தாண்டா நிறுத்தணும்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொன்னாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவன் பொய் சொல்றான் அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு. அதுதான் அப்ப அவர் சொல்லியிருக்காரு. அப்ப டைரக்டா மண்டையில அடிச்ச மாதிரி யாராவது பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா ஒரு நாட்டு அதிபரை? நம்ம வேணா வந்து என்ன வேணா போற போக்குல என்ன வேணா பேசலாம். ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா பேச முடியுமா? ராகுல் வேணா எதை வேற பேசுவார். அப்ப ராகுலுடைய நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி ராகுல் ஏதோ வந்து இதெல்லாம் வந்து புரியாமையோ இல்ல அவருக்கு வந்து ஒண்ணுமே விளங்காமையோ அப்படியெல்லாம் அவர் பண்றதா இல்ல, அவர் செய்யறது அத்தனையிலுமே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நாம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸ்ரீ டிவில ஏதோ பாக்குறதுக்கு வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம். ஆனா அவருக்கு வந்து உள்நோக்கத்தோடு தான் எல்லா இடத்துலயும் செயல்படுறாரு. அப்ப இதுலயும் கூட ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் கேட்டாரான்ற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இப்படி போய் ஒரு அமெரிக்க அதிபரை நம்ம இன்னைக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா, டைரக்டா இப்படி பேசுனா அதான் புரோட்டோகாலா?
அப்ப என்ன ஆகும், இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல வந்து விரிசல் ஏற்படணும். அப்ப அதனால அதன் மூலமாக சைனாவுக்கும் ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? அப்படித்தானே தோணுது இப்ப இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தா. அதே போல இவங்க உடனே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் நேற்று வச்ச எல்லா கொஸ்டினையும் பாருங்க. ஏங்க என்னென்ன நம்ம சாதிச்சோம் இந்த போர்ல, என்னென்ன இந்த போர்னால நமக்கு வந்து அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்கல. அதை விட்டுட்டு நமக்கு வந்து எவ்வளோ நஷ்டம், எத்தனை விமானங்கள் பழுதடைந்தது, எத்தனை விமானங்கள் போச்சு, 2 ரஃபேல் போச்சுன்னு சொன்னாங்களே, நீங்க அதுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மளுடைய ஒரு போர் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னா பலம் பலவீனம் இதெல்லாமே தான் இருக்கும். அப்ப எந்த ஒரு நாடுமே தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாது. எப்ப வெளிப்படுத்துவாங்க, யார் அதை வெளிப்படுத்துவாங்க? இந்த நாடு அழியணும்னு நினைச்சு, இல்ல இந்த நாட்டை வந்து பலவீனப்படுத்தி அதன் மூலமாக எதிரி வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எதிரி நாட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி தருவாங்க, இல்ல வேற யாருக்காவது இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்ப எதிர்க்கட்சிகள் இப்படி கேள்வி கேட்குதுன்னா இப்ப இவங்களுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப இந்த நாட்டுல என்ன நடந்தது, இந்த பலவீனத்தை வந்து நீங்க வெளியில இப்ப சொல்லி ஆகணும் எல்லாருக்கும், அதை நீங்க வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பலவீனத்தை வச்சு இப்ப அடுத்த நாளைக்கு அவன் வந்து உன் மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்தினா அதை தான் நீங்க விரும்புறீங்களா? அதனாலதான் அந்த டிபேட்ல கூட பிரதமர் மோடி அழகா கேட்டார், பாகிஸ்தான் குரலாக, பாகிஸ்தான்ல என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ கேட்கப்பட்டது அதே கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்க, புல் ஸ்டாப் கமா கூட மாறல அப்படியே கேக்குறீங்களே, அப்ப நீங்க என்ன எதிரி கட்சியா இல்ல பாகிஸ்தான்ல கட்சியா அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கூட கேள்வி கேட்டார். அதுக்கெல்லாம் இவங்க எதுவும் பதில் சொல்லலன்னு வச்சுக்கலாம். அடுத்த உடனே எதிர்கட்சியில இருந்து ஒரு கேள்வி, பிஓக்கு ஏன் இன்னும் மீட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஏன் மீட்கல அப்படின்னு வந்தோடனே அவரு கரெக்டு தான், இந்த கோரிக்கையை நீங்க வந்து என்ன பார்த்து தான் வைக்க முடியும், ஏன்னா உங்களால அந்த இதெல்லாம் செய்யல முடியாது, அதனால நீங்க என்ன பார்த்து அந்த கோரிக்கையை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா அதுக்கு வந்து ரொம்ப அருமையா ஒரு பதில் கொடுத்தார். அப்ப இவ்வளவு அடி வாங்கியும் கூட இவங்களுக்கு ஏதாவது இந்த எதிர்கட்சிகளுக்கு ஏதாச்சும் புத்தி வருதானா? இல்ல. ஆனா ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே தெரியும். ஆனா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, இவங்க யாருமே இந்த நாட்டை வந்து இன்னைக்கு உயர்த்தணும் என்றோ, இல்லை இந்த நாடு வந்து இந்த உலகினுடைய ஒரு குருவாக வர வேண்டும் என்றோ அதை வந்து இவர்கள் யாரும் விரும்பவில்லை. வெளிநாட்டுக்காரர்களுடைய கைக்கூலியாக இவர்கள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து திருமா போன்றவர்கள் எல்லாமா சேர்ந்து ஆர்டிகிள் 370 நீக்கின உடனேயே அங்க வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நீக்கின பிறகுதானே எந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இதே இந்த ஆர்டிகிள் 370 இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் அங்க வந்து இந்த கல்லெறி நடக்குமே, இப்ப நடக்குதா? அதுக்கடுத்து எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதம், உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு அங்க பயங்கரவாதம் நடந்துட்டு இருந்தது. அப்ப எவ்வளவு பயங்கரவாதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே நேரத்துல இதுக்காக இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. சுற்றுலாத்துறை இந்த அளவுக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கு. இப்ப வெளியில இருந்து போய் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கூட தயாராக மக்கள் வந்திருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இதை நம்ம வந்து நியாயப்படுத்தல, ஆனா ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்து விட்டது. ஆனா அதுக்காக மொத்தமா இவ்வளவு நடந்துட்டு இருந்த அந்த பயங்கரவாதம் அதை அனைத்தும் திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆர்டிகிள் 370 என்பது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி அந்த ஆர்டிகிள் 370 என்பது கொண்டு வரப்பட்டால்தான் பாகிஸ்தானால அவங்களுடைய பயங்கரவாதத்தை தொடர்ந்து செய்ய முடியும், அதனால அதை திரும்ப கொண்டு வா. அதுக்காக தான் இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஆர்டிகிள் 370 எடுத்ததுனால எந்த நன்மையும் இல்லை, அதனால ஆர்டிகிள் 370 கொண்டு வாங்க அப்படிங்கிறதை கேட்காமல் இன்னைக்கு இந்த கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு பேசுகிறார்கள். தான் பார்க்கணும். அதாவது அவர் சொல்றாரு பாருங்க, பகல்காம் தாக்குதல் நடந்த பொழுது அதை எதிர்த்து போராடின ஒரு குதிரை வீரர் தான் செத்து போயிருக்காரு தவிர அங்க எந்த பாதுகாப்பு படை வீரரும் செத்து போல. அப்படின்னா இவங்களுடைய யாருக்காக இவங்க பேசுறாங்க? யாருமே இறந்து போக கூடாது, எல்லாருமே வெற்றி பெறணும், நம்ம நாடு தோக்கக்கூடாதுன்னு பேசுனீங்கன்னா அது நியாயம். பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க பேசுனா அது வந்து ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு அழகு. ஆனா எப்படி இங்க பேசி கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு
சரியான ஒரு பதிலை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட இன்னும் கூட இவர்களை வந்து திறமையாக இன்னும் கூட கொஞ்சம் பிளான் பண்ணி அழகா இவங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் என்பது நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இவ்வளவு தூரம் இவர்களை பேச விட்டிருக்க வேண்டுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல எழுகிறது. ஏன்னா எதை வந்து இந்த 26/11 நடந்தது என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்ததா? எதுவுமே நடக்கல. ஆனா அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு பிறகும் அதையும் மோடி குறிப்பிட்டிருந்தார். 2014க்கு முன்னாடி வந்து எல்லா சினிமா தியேட்டரும் மார்க்கெட்லயும் வந்து காமனான ஒரு அறிவிப்பு வரும். எங்கிருந்தாலும் பைகள் பார்த்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரியுங்கள். எங்காவது ஒரு கேட்பாரட்டு கிடைத்த சூட்கேஸ் இருந்தால் காவல்துறைக்கு. 2014க்கு பிறகு இது வரைக்கும் ஒரு சம்பவம் கூட அது வரைக்கும் நடைபெறலை என்று அது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது பாகிஸ்தானை எந்த நாடும் கண்டிக்கலையே, அப்ப இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரே நேரோடு போது அதற்கு மோடி சொல்லியிருந்தார் 193 நாடுகள் வந்து கண்டித்திருக்கு, 3 நாடுகளை தவிர, அதோட இன்னொரு கட்சியும் கண்டிக்கலை, காங்கிரஸை தவிர அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லியிருந்தார். உண்மைதானே. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் யாருடைய ஒரு குரலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? பாகிஸ்தானுடைய ஒரு குரலாக தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இது வந்து வேண்டுமென்றே வந்து இன்னைக்கு உலக அரங்குல வந்து இப்ப இந்த அதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த கேள்வி யாருமே கேட்கலையே. இன்னைக்கு இந்த நம்ம நாடுகளுடைய அந்த ஆகாஷ் சிஸ்டமாக இருக்கலாம், அதே போல பிரம்மோஸாக இருக்கலாம், இது எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே இண்டிஜினியஸ்ல பண்ணாத ஐட்டங்கள் தானே. கதையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த போர் மூலமாக இந்தியாவிற்கு வருமானங்கள் தான் அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதை பத்தி இங்க நம்மளுடைய ஆர்ம்ஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு வெப்பன்ஸ் மார்க்கெட்ல இந்தியா ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு நுழைந்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு வந்து சரிவர ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்றது கூட நீங்க பணம் இல்லைன்னு சொன்ன ஆட்கள், ஏன்னா ரஃபேல் வாங்கணும்னு சொன்ன பொழுது இவங்க சொன்னது கையில பணம் இல்லை அப்படின்னாங்க. அந்த சைனாவுடைய அந்த பார்டர், அதாவது லடாக் அந்த பார்டர்கள்ல வந்து ரோடுகளை எல்லாம் போடணும் அப்படின்னு சொன்ன பொழுது அதெல்லாம் நம்ம அங்க போய் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு எல்லாமே சரிவர செய்யப்பட்டு இன்னைக்கு வீரர்கள் வந்து பாதுகாப்பாக இன்னைக்கு போரிட்டு ஜெயித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில யாரை மாதிரி கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்றத பார்க்கும் பொழுது அவங்களுடைய உள்நோக்கம் என்ன என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. ஸோ ஒரு தீய நோக்கத்திற்காக இந்த விவாதம் வேண்டும் என்று இந்த விவாதத்தை வைத்து இந்த விவாதத்தில் அந்த கேள்விகளும் கேட்டார்கள். ஆனால் அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவங்க வந்து ஒரு சரியான ஒரு பதிலடியை தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால நம்ம நாடு என்பது இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு நம்மால வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற நாடுகளை ஜெயிக்க முடியும் என்ற கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை பார்த்து நாம் பெருமை கொள்ள வேண்டுமே தவிர இந்த எதிர்கட்சிகளினுடைய வாதங்களை வைத்துக்கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது, இவர்களுடைய வாதம் என்பது இந்த நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இவர்கள் யார் என்பதை இந்த விவாதம் தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.